நம்ம வெண்ணிலா வந்து பிளான் போட்ட மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டைம் வேஸ்ட் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அன்பு நம்ம கிடைக்கணும்னா இந்த கண்மணி மொத்தமாக கதையை முடிச்சு ஆகணும். அதுக்காக அன்பு முதல்ல அவன்கிட்ட இருந்து பிரிச்சா மட்டுமே இதுக்கு முடியும். பேசாம அவளை கதையை முடிக்கிறதுக்கு அன்பு அவள்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அன்பு வந்து கண்மணியை கூட்டிட்டு போயிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு செம்ம கோவத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம வெண்ணிலாக்கு ஒரு யோசனை வருது. கடத்தலுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்னைக்கு வந்து நீங்க சொதப்புனதெல்லாம் போதும், அது மட்டும் இல்லாமல் வேண்ட ஒரு பக்காவான மாசான பிளான் இருக்கு, அதே மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற ஆளும் அனுப்புங்க, நல்ல பிளான் எல்லாமே நான் எங்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கரெக்டா நம்ம கண்மணியும் அன்பையும் ஒரு ஆள் வந்து கடத்திட்டு போயிடுறேன். கடத்திட்டு போன பிறகு நம்ம அன்பையும் கண்மணியும் கெட்டி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த பாருங்க நாங்க சொல்ற மாதிரியே பேசணும், அப்பதான் அவங்க 2 பேரும் விடுதலை பண்ணுவேன் அப்படி சொல்றாங்க. இது கேட்டோன்னு அன்புக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்லணும் என்ன வீடியோ எடுக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்ற மாதிரி சொல்லியே ஆகணும், உங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அன்புக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அன்பு இவ்வளவு நாளா மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, எப்படியாவது கண்மணி கிட்ட நம்ம மனசை கருத்து எல்லாமே சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இது சரியான ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இந்த கண்மணி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. என்ன இவங்க முட்டாள்தனமா நம்மளை கடத்திட்டு வந்துட்டு பணம் கேட்பாங்க இல்லைன்னா கொள்ளுவாங்கன்னு சொல்லி நான் பயந்துகிட்டு இருக்கேன். இப்ப என்னால லவ் சொல்லு அதே சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம அன்பு நம்ம கிட்ட லவ் சொன்னாலே போதும், அது மட்டும் நம்மளும் நம்ம மனசுக்காத காதல் எல்லாமே இந்த டைம்ல வெளிப்படுத்தலாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா அன்பு என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெண்ணிலாவும் ரொம்ப நேரம் ஆயிட்டு என்ன கடத்தலுக்காரங்க யாருமே வந்த மாதிரி தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம கடத்தலுக்காரங்க ஃபோன் பண்றாங்க. அப்போ காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வெளில யோசிச்சு பாக்குறாங்க, என்ன நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாம இந்த கண்மணி அன்பு இவரை காணும். அப்போ கடத்தலுக்காரங்க வந்து அன்பை மட்டும் கடத்திட்டு போயிட்டாங்களா என்ன, அதுக்கு பதிலாக கண்மணி கடத்திட்டு போயிட்டாங்களா என்ன தானே கடத்திட்டு போக சொன்னேன். நான் கடத்திட்டு போய் என்ன நான் என்கிட்ட வந்து அன்பு வந்து லவ் சொல்ற மாதிரி வச்சு அந்த வீடியோ வச்சு கண்மணி கிட்ட மிரட்டி எப்படியாட்டும் கண்மணி அன்பு வச்சு பிரிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணது. ஆனா இப்ப நடக்குது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வெண்ணிலா இந்த பக்கம் அதே மாதிரி கடத்தலுக்காரங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க, அன்பை வந்து மிரட்டுறாங்க. ஆனா அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமா கண்மணி ஐ லவ் யூ அப்படி சொல்றாங்க. இதை கேட்டுன்னா கண்மணி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம கண்மணி இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டதாங்க. இந்த ஒரு வார்த்தையை நம்ம அன்போட வாயால கேட்கறதுக்கு இத்தனை நாள் ஆவலானாங்க. அதே மாதிரி நம்ம அன்பு வந்து கரெக்டா கண்மணி கிட்ட லவ் சொல்லவே இந்த பக்கம் உடனே கடத்தலுக்காரங்களும் மேடம் நீங்களும் அதே மாதிரி இந்த பையன் கிட்ட லவ் சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம கண்மணி அவ்வளவு ஆசையோட ஐ லவ் யூ அன்பு அப்படி சொன்னாங்க. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம அன்பு கண்மணி 2 பேருமே எப்படி 2 பேரும் மனசுக்கு காதல் எல்லாமே வெளிப்படுத்திட்டாங்க. எல்லாரும் நினைச்ச மாதிரி இந்த பக்கம் வெளில போட்ட பிளான் எல்லாமே மொத்தமா சொத்தப்பிட்டு மூடிட்டு போயிட்டு இவ கூட சீக்கிரம் அன்பு வெண்ணிலாவும் எப்படி சேர மாட்டாங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவோட பிளான் எல்லாமே இந்த கடவுள் மண்ணள்ளி போட்டுட்டாரு. அன்பு கண்மணி தான் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர போறாங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். இப்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்ததால இப்போது 1000 வெண்ணிலா வந்து கண்மணியை அன்பு பிரிக்க முடியாது. இந்த கண்மணிக்கு வெண்ணிலாவோட உண்மையான முகம் தெரிய வரும்னா இந்த கண்மணியை நம்ம வெண்ணிலாவை அடிச்சு இந்த வீட்டோட அடிச்சு விரட்டினா மட்டுமே கண்மணியோட வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். கூடிய சீக்கிரம் நடக்கிறீங்க. எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.